தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைப்பார். ஆண்டவர் தீங்கு நாளில அவங்களுடைய பிள்ளைங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பா என்ன பண்ணிடுவாரு? காப்பாத்திடுவாரு. மறுபடியும் காப்பாத்துறதோட மட்டுமல்ல, உயர்த்தி வைப்பார் அப்படின்னு சொல்றோமா? இப்போ எல்லாருடைய வாழ்க்கையில இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கு? இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டை வச்சு சொன்னீங்க, ஓகே. இப்போ புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விகளை மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி தூங்கிட்டான்னு நினைக்காதீங்க, மரித்து போனார். ஸ்தேவான் என்ன பண்ணிட்டாரு? இப்போ அந்த சங்கீதம் 27:5 எங்க? இப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் கல் எறிகிறாங்க. ஆனால் அவர் ஆண்டவர் காப்பாற்றலை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னோம் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணல? உள்ள வரல. அவர் மரிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலை? எதுவுமே செய்யலை, இறந்துட்டாரு. ஓகே, அடுத்த ஒரு காரியமும் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 12 எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரா அப்படின்னா அப்போஸ்தலர் 12 அதில் 1வது வசனம் பாருங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினாலே என்ன பண்ணானா? கொலை செய்தானா. இப்போ இங்கே யாக்கோவையும் பட்டயத்தால் என்ன பண்ணியாச்சு? கொலை செஞ்சாச்சு. இப்போ சிலர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுடலாம். இந்த மாதிரி வரும். நம்மளே யாரும் கேட்காங்களோ இல்லையோ, நம்மளே கேள்வி என்ன பண்ணிக்கிடணும்? கேட்டுக்கிடணும். அப்போ தான் இன்னும் அடுத்த தெளிவுக்குள்ள என்ன பண்ணுவோம்? போவோம். இன்னும் நாம் விடுதலையாய் வாழ முடியும். ஏன்னா அந்த நெகட்டிவ் நம்மளை என்ன பண்ணிடணும்? லாக் பண்ணிடக்கூடாது. பிரைஸ் காட். இப்போ பாருங்க, 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்தேவான் இறந்துட்டாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் இறந்துட்டா? யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டுட்டாரு. ஓகே, இப்போ நான் சொல்றேங்க, அதே சம்பவத்தில் ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்ட அதே இடத்துல பிலிப்புவை குறித்தும் எழுதியிருக்கு. யாக்கோபை குறித்து எழுதப்பட்ட அதே இடத்துல பேதுருவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு ஒருவேளை பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி பேதுருவையும் கொலை பண்ணணும்னு உள்ளே கொண்டாந்து வைக்காங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்கு. யாருக்கோ ஒன்று செஞ்சிட்டான் பிசாசு அப்படின்ன உடனே உங்களுக்கும் அதையே செய்வான்னு சொல்ல முடியாது. நீங்கள் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்குள்ள ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஸ்தேவானை குறித்து சொல்லிடுவாங்க. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார்ல. நான் சொல்கிறேன், பிலிப்புவை பாருங்க. பிலிப்புக்கு கல்யாணம் முடிஞ்சது, 4 பொட்ட பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாரு, 4ம் தீர்க்கதரிசியாக இருந்துச்சான். பெரிய ஆளாக என்ன பண்ணிட்டாரு. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, சிலருடைய மனசு என்னச்சுன்னா எப்போவுமே நெகட்டிவ்க்கு நேராக போகும். போகிறதுக்கு காரணம் என்னென்னா, சில சம்பவங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்குள்ளே இருக்கிற யாக்கோபை கொண்டிருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்தேவான பிசாசு கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பேதுரு இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு பிலிப்பு இருக்கிறாரு. ஸ்தேவானை அடக்கம் பண்ணிருந்தீங்களா? யாக்கோவை அடக்கம் பண்ணிருந்தீங்களா? அதுக்கப்புறமா ஒரு பேதுரு எழுந்து வரணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு காரியம் நெகட்டிவா நடந்துட்டா உடனே நீங்க அதிலே மனசை வச்சிடாதீங்க. அதுல இருந்து அடுத்த காரியத்தை, ஆமாயா யாக்கோவை பட்டயத்தால கொன்னாங்க, ஆனா பேதுருவை கொல்ல முடியல. நான் மரணத்தை அல்ல, நான் ஜீவனை விரும்புகிறேன். நான் மேன்மையை விரும்புகிறேன். நான் கீழானதை அல்ல, நான் மேலானதை விரும்புகிறேன்.